கிறிஸ்துவுக்கு அருமையான மகிமை டிவி நேயர்களே, இந்த செய்தி வேளைக்காக உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். ஜெபிப்போம். அன்பின் நல்ல பரலோக தகப்பனே, இந்த செய்தி வேளைக்காக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. செய்தி கொடுக்குற அடியனை பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க. கேட்க அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்கப்பா. உம்முடைய வார்த்தைகள் பரிமாறப்படும் போது ஒவ்வொருவராலும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கு ஏற்ற விதமான வார்த்தை அடியனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருவதாக காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய செய்திக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு ஜெபந்தான். ஜெபம் கர்த்தருடைய ஆலயத்தில் அமர்ந்து, கர்த்தருடைய சன்னிதானத்தில் அமர்ந்து நம்ம ஜெபிக்கணும். ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள கூறுகிறேன். என்னவென்றால், ஜெபத்திலே தேவனுடைய தரிசனம் நமக்கு வேணும். தேவ தரிசனத்தோடு கூடிய ஜெபத்தில் இருக்கிற வல்லமை வேறு எதிலும் கிடையாது. ஜெபிக்கலாம், ஒவ்வொரு காரியத்திலும் ஜெபிக்கலாம். ஆனால் தேவ தரிசனத்தோடு நம்ம ஜெபித்தோமானா அதற்கு கிடைக்கிற அந்த பதில் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், மகிமையாக இருக்கும். ஆண்டவருக்கு நிறைய காரியங்களை நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம், ஆண்டவரோடு கூட பேசிக்கிட்டே இருக்கலாம். நிறைய பிள்ளைகள் தேவனோடு கூட நடந்திருக்காங்க. ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தானா வாழ்க்கை ஃபுல்லாக நடந்துக்கிட்டே இருந்திருக்கான். ஆபிரகாம் தேவனோடு கூட பேசியிருக்கிறான். ஆண்டவர் தேடி வந்து ஆபிரகாமோடு கூட பேசுகிறார், ஈசாக்கோடு கூட பேசுகிறார், யாக்கோபோடு கூட பேசுகிறார். யாக்கோபோடு பேசும்போது பாருங்கள், ஒரு இடத்துல அவன் திரும்பி வரும்போது அவனுடைய மாமனார் வீட்டுக்கு போயிட்டு அவன் திரும்பி வரும்போது இல்லையா, ஒரு பெரிய தூதர்களின் பட்டாலுமே வருது. இது வானத்தின் சேனை என்று சொல்லுகிறார். ஆமாங்க, தேவனுடைய பிள்ளைகள், தேவனோடு பேசுகின்ற பிள்ளைகள், தேவனுடைய நினைவாக இருக்கின்ற பிள்ளைகள் எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கே ஆண்டோடைய சேனையே கூட போகும். பார்த்துடுங்க, ஆண்டோடைய சேனை போகாத இடமே இருக்காது. தேவன் பாதுகாத்து கொள்வார். நான் சின்ன பையனாக இருக்கும், ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க. ஒரு நல்ல வைர வியாபாரி இருந்தார் கல்ஃப் கண்ட்ரீஸில். அவர் ஒவ்வொரு முறையும் அவர் பணம் பயணப்பட்டு போகும்போது ஒரு பெரிய கூட்டத்தையே கூட்டு போவார். ஏன்னா பணம் நிறையா இருக்கும், எல்லாமே வைரங்கள். ஆனால் அவர் ஆண்டவரோடு கூட பேசிகிட்டே தான் போவார். நல்லா ஜெபிப்பாராம். காலையில் எழுந்திரிச்சு மத்தியான நேரங்களில், இரவு வேலைகளில் நல்லா ஜெபிப்பாராம். ஏன்னா அந்த வனாந்தர பாதையில் நிறைய கடக்க வேண்டிய இடம் இருக்கும். அங்கே அப்படி கடக்கும்போது வியாபாரிகளை கொள்ளையிடுவதற்காக ஒரு பெரிய கூட்டமே இருக்குமா. அப்போ இவர் எப்படியாவது கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தார் பின்னால் வந்திருக்காங்க, அநேக முறை வந்திருக்காங்க. ஆனால் ஒரு நாள், பல ஆண்டுகள் இவரை கொள்ளையடிக்க முடியலை. ஒரு நாள் இவருடைய இடத்துக்கு வரும்போது கொள்ளை அடித்த பிறகு அவனுக்கு ஓடுவதற்கு மனசு வரல. உட்காந்து இவர்கிட்ட கேட்குறான், இத்தனை ஆண்டு காலம் உண்மை பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறேன், ஆனால் உண்மை கொள்ளையடிக்க என்னால் முடியலை. ஆனால் இன்றைக்கு ஏன் கொள்ளடிக்க முடியலை அப்படின்னு சொன்னால், உண்மை சுற்றி ஒரு பெரிய மதில் சுவரே இருக்கும், ஒரு பட்டாளமே இருக்கும். அந்த பட்டாளத்து உள்ளுக்க நான் உள்ளே வர முடியாது. ஆனால் இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு இடம் கிடச்சி அது உள்ளே நான் வந்துட்டேன். என்னுடைய மக்கள் எல்லாரும் உள்ளே வந்துட்டோம், கொள்ளை கூட்டத்தார் எல்லாரும் உள்ளே வந்துட்டோம். எனக்கு உண்மை கொள்ளடிச்சிட்டு போக எனக்கு இன்றைக்கி மனசு வரலை, அது எப்படின்னு கேட்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் புரிந்து கொண்டார். அன்றைக்கு அவர் சரியாக என்ன செய்யலை, அவர் ஜெபிக்காத நாளில் ஆண்டவரோடு பேசலை, ஆண்டவரோடு கூட அன்றைக்கு நடக்கலை. அதனால் அந்த பாதுகாப்பில் ஒரு இனம் விழுந்துச்சு, ஒரு விரிவு விழுந்துச்சு. ஆமாம் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரோடு கூட நம்ம பேசலை, ஆண்டவருடைய தரிசனம் நமக்கு இல்லையானா நம்முடைய வாழ்க்கையில் அந்த அரண் இருக்குது பாருங்கள், அந்த அரணில் ஒரு பிளவு ஏற்பட்டுரும். யார் உள்ளே வந்துடுவா? பிசாசு உள்ளே வந்துடுவான். இல்லை, நமக்கு கொள்ளைக்காரன், பெரிய கொள்ளைக்காரனா பிசாசு தான். அவன் உள்ளே வந்துட்டான்னா எல்லா காரியத்தையும் வஞ்சிச்சிருவான், குடும்பத்தையே வஞ்சிச்சிருவான். பார்த்துடுங்க, பிசாசு அப்படிப்பட்டவன். நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் ஜெபிக்கிறேன்
தேவனுடைய ஒத்தாசை எனக்கு இருக்குது, தேவன் எனக்கு அக்னி மதிலாக இருந்தே பாதுகாத்துக் கொள்கிறார் சொல்வதன் மட்டுமல்ல, ஒரு நிமிடம் கூட அந்த வார்த்தையில் பிசகு இருக்கக்கூடாது. அது உண்மையாக இருக்கணும். இதாங்க ஜெபத்தினுடைய வலிமை. ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் ஜெபிக்கும்போது அந்த வார்த்தைகள் தேவன் ஏற்றுக்கொள்ளும் போது, தேவன் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானா அதில் ஒரு வலிமை இருக்கணும். என்ன வலிமை தெரியுமா? நான் ஆண்டவரோடு கூட இருக்கணும். தேவ தரிசனத்தோடு நான் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணணும். ஜெபம் கண்டிப்பாக பண்ணணும். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு தெரியலை. ஏன் தெரியலை தெரியுமா? நிறைய நாட்கள் அவங்க என்ன செய்தாங்க? அவங்க அடிமைகளாய் வாழ்ந்து வந்தாங்க. அவர்களை ஆண்டு வந்த ராஜாக்கள், இஸ்ரவேலர் ஆனாலும் சரி, யூதர்கள் ஆனாலும் சரி, ராஜாக்கள் அவர்களை மனமாற்றம் பண்ணியிருந்தாங்க. அவர்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளலை. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமான நிறைய பாவங்களை செய்தாங்க. அவங்களுடைய உள்ளத்தில் புறையோடு இருந்தது, நிரம்பி இருந்தது. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை காட்டிலும் பாவங்கள் பெருகிருச்சு. அப்போ என்ன செய்யிட்டாரு? பரிசுத்த ஆவியானவர் வெளியே போயிட்டாரு. அதுதான் இவர்கள் தேவனை விட்டு பிரிந்ததுனால தான் அவங்க என்னதான் போயிட்டாங்க? அடிமைகளாக போயிட்டாங்க. நீங்கள் நல்லா வாசித்து பார்த்தா நல்லா புரியும். அந்த பழைய ஏற்பாடு புஸ்தகம் ரொம்ப முக்கியமான புஸ்தகம், விடக்கூடாது. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகள் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இருக்குது. எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி வாழும்போது எப்படி இருந்தாங்க, தேவனுக்கு பிரியமாய் செம்மையான இருதயத்தோடு வாழும்போது அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, தேவனை விட்டு பின்வாங்கும்போது அவருடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருந்தது. தேவன் சீரழித்து போட்டார் அவர்களை. தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை செய்யும்போது அவர்களை அடிமைகளாக ஒப்பு கொடுத்துட்டார். அடுத்த ராஜாக்கள் கையில் ஒப்பு கொடுத்துட்டார் இல்லையா? அப்போது அவங்களுக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியலை. அது இயேசு கிறிஸ்து வந்த காலத்தில் எப்படி ஜெபிக்கணும்னு தெரியலை. இன்னொரு காரியம் இருக்குது. அன்றைய ஆசாரியர்கள் ஜனங்களை கெடுத்தே வச்சுருந்தாங்க. அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதைத்தான் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லிக் கொடுப்பதை காட்டிலும் தங்களுடைய கருத்துக்களை ஜனங்களுடைய மனதிலே பதிப்பதிலே அவர்கள் கவனமாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறார். ஜெபிக்க தெரியாது. அதான் இயேசு கிறிஸ்து ஜெபத்தை சொல்லிக் கொடுத்தார். கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லிக் கொடுத்தார். கிறிஸ்துவுக்குள்ள அன்பானவர்களை ஜெபிக்க முடியலையா? அவ்வளவு கவலையாக இருக்கா, அவ்வளவு பதற்றமாக இருக்கிறவா? கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுங்கள், கருத்தாய் சொல்லுங்கள். கர்த்தருடைய ஜெபம் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். ஜெபத்துக்கு நிறைய ஆயத்தங்கள்லாம் தேவை இருக்கும். ஜெபம் பண்ணுவதற்கு முன்பாக நம்ம நிறைய காரியங்களை நம்ம செய்யணும். அதுக்கு பிறகு நம்ம ஜெபத்துகளுக்காக போகணும் இல்லையா? பாவ அறிக்கை விடணும். நம்ம பாவ அறிக்கை வரிசையாக பண்ணிகிட்டே இருக்கணும். பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஜெபத்துக்குள்ளே போக முடியாது. தேவன் நமக்கு மன்னிப்பு கொடுத்த பிறகு தேவனுடைய தரிசனத்தை நம்ம காண முடியும். தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ளாதற்கு நம்ம எப்படி தேவனுடைய தரிசனத்திற்குள்ளாக நுழைய முடியும்? தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக நுழைய முடியும்? எனக்கு ஒரு காரியம் ஆகணும், ஒரு ஆஃபீஸரை போய் பார்க்கணும், இல்லை ராஜா ஒரு மந்திரியை பார்க்கணும், என்ன செய்யணும்? போய் பார்த்தா தான் அந்த வேலை நடக்கும். ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்குது, நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவரை நான் தரிசித்து ஆண்டவரோடு கூட பேசணும். அப்போ நான் அதுக்கு என்ன செய்யணும் இல்லையா? கிறிஸ்தவ வாழ்வு அருமையான ஒரு வாழ்வு. ஏன் தெரியுமா? தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து தேவனிடத்தில் எவைகளை எல்லாம் கேட்கிறோமோ அவைகளெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். என்ன கேட்டாலும் பெற்றுக்கொள்ளலாம். அதான் ஜெபம். அப்போ எதுக்கு? ஆண்டவரிடமிருந்து நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு, நம்முடைய தேவைகளை நம்ம சந்திப்பதற்கு எல்லாம் பெற்றுக்கொள்ளணும் இல்லையா? முதல்ல என்ன பெற்றுக்கொள்ளணும் தெரியுமா? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். நல்லா உட்காந்து ஜெபிக்கணும் இல்லையா? அப்போது ஜெபிக்கணும் அப்படி சொன்னால், ஜெபத்துக்கு பதில் கிடைக்கணும் அப்படி சொன்னால் தேவனை தரிசிக்க வேணும். தேவனை தரிசிப்பது என்பது எளிதான ஒரு காரியமா? ஏன் அப்படி சொன்னால், தேவன் நம்மோடு கூட தான் இருக்கிறாருங்க. நாம் அதை புரிந்து கொள்வதில்லை. ஒவ்வொருவரோடு கூட தேவன் இருக்கிறார். ஆனால் இன்னொரு பக்கத்தில் யார் வந்துட்டுருக்கா தெரியுமா? பிசாசு வந்துட்டுருக்கான். பிசாசுக்கு பிரியமான காரியத்தை செய்தோமானா பிசாசு நம்மளோடு கூட இருப்பான். ஆண்டவர் சற்று விலகியே வந்துட்டு ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்தோமானா பிசாசு விலகி வந்துட்டுருப்பான். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். ஆண்டவர் நம்மோடு கூட வந்தார் அப்படின்னு சொன்னால் வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வாக இருக்கும்? நம்முடைய வாழ்வில் நிறைவு இருக்கோ குறைவு அதெல்லாம் கேள்வி கிடையாது. வாழ்வு சந்தோஷமாக போயிட்டுருக்கும். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் இல்லையானா நம்ம வாழ்வு
அவர் ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு வாழ்வாக இருந்தாலும் அதில் என்ன இருக்காது தெரியுமா? சந்தோஷமே இருக்காது. அதான் பவுல் திரும்பவும் சொல்கிறாரு, சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா சந்தோஷமாக இருக்கவன் தான் தேவனுடைய பிள்ளை. அழுதுகிட்டே இருக்கிறவன் ஜெபிக்கலாம், அழலாம், நிறைய காரியங்களுக்காக ஆண்டவருடைய நிறைய காரியங்களை கேட்டு அழலாம். யாருக்காக? நான் ஜெபிக்கும்போது அல்ல நீங்கள் ஜெபிக்கும்போது உங்களுக்காக நீங்கள் கேட்டு ஜெபிப்பதிலே அழுவதை காட்டிலும் பிறருக்காக ஜெபித்து நீங்கள் அழுறீங்க பாருங்கள், இல்லையா? அதுதான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு காரியம். பிறருக்காக ஜெபிக்கும்போது தேவன் நமக்கென்று கொடுக்கிறார், நம்ம கேட்டவர்களை எல்லாம் கொடுக்கிறார். அப்போது ஜெபத்துக்கு முதன்மையாக என்ன தேவை தெரியுமா? தரிசனம். தேவ தரிசனம் நமக்கு தேவை. யோவான் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்போ தேவனுடைய மகிமை அப்படி சொன்ன இல்லையா? தேவனுடைய சிறப்பு, தேவனுடைய மேன்மை, ஐயா, தேவனுடைய மேன்மையை நம்ம காணலாம். இஸ்ரவேலர்கள் கண்டார்கள், கண்டு அதை ஏற்றுக்கொள்ளலை. கண்டார்கள், ஒவ்வொரு நாளும் கண்டார்கள், தேவனுடைய மகிமையை காண்பார்கள். எப்பொழுதெல்லாம் மோசே தேவனுடைய சன்னிதானத்திற்குள்ளாக நுழைகிறானோ அப்பொழுதுதான் தேவனுடைய மகிமையை கண்டார்கள். அந்த இடத்த அப்படியே மூடிடும், கூடாரத்தை அப்படியே மூடிடும். எல்லாரும் கண்டார்கள். ஆனால் அடுத்த நிமிடம் அதை மறந்துடுவாங்க. தன்னுடைய வாழ்வில் தனக்கு என்ன தேவை என்பதை நினைத்து அழ ஆரம்பிப்பார்கள், முறுமுறுக்க ஆரம்பிப்பார்கள். அப்போ அவங்ககிட்ட என்ன இருக்காது? ஜெபம் இருக்காது. அந்த ஜெபத்தில் ஒரு வல்லமை இருக்கணும். ஆனால் இல்லையா, தேவ தரிசனத்தோடு கூடிய ஒரு வல்லமை இருக்கணும். தேவனுக்கு பயந்து நடக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஒருத்தன் ஞானி அப்படி சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறான்னு அர்த்தம். அப்போ கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் பாவத்தை செய்வானா, அக்கிரமத்தை செய்வானா, அநியாயத்தை செய்வானா, துன்மார்க்கமாக வாழ்வானா? இல்லையா? வாழ மாட்டான்ல. இப்போ அவன் ஞானி ஆயிடுறான். ஏன்? ஆண்டவருடைய சொல்படி நடக்கிறவன், ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவன், ஆண்டவரோடு கூட இருப்பவன். அவனுக்கு ஆலோசனை கொடுப்பவன் அவர் தானே. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அப்போ அவன் நடக்கிற வழி யாருடைய வழி? யார் காட்டுகிற வழி? நம்முடைய ஆண்டவர் காட்டுகிற வழி அல்லவா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையில் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வேன். நீ தப்பாக போயிட்டேன்னா நான் அவனுக்கு என்ன செய்வேன்? ஆலோசனை சொல்லிக்கிட்டே இருப்பேன். இங்கே வா, நீ அங்கே வா, அப்படி அதை செய், இதை செய் சொல்லிகிட்டே இருப்பேன். அப்போது தவறு பண்ணுறக்கூடிய நேரத்தில் கூட நம்மோடு கூட யார் தான் இருக்கிறார்? ஆண்டவர் தான் இருக்கிறார். நம்மை கொண்டு போகிறார். ஒவ்வொரு காரியத்தில் திருத்தி கொண்டு போகிறார். அப்போது ஒரு சோதனை நமக்கு வருது அப்படின்னு சொன்னால் நம்ம ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டோன்னு அர்த்தம். நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன், ஒரு தவறு நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சோதனையில் விழுந்துட்டேன்னு அர்த்தம். எழுந்திருக்கணும். விழுறது விழக்கூடாது தான், ஆனால் விழுறது தவறு இல்லை. எப்போ? எழுந்து திரும்பவும் நடக்கும்போது. விழுந்தே கிடந்தால் தவறு இல்லை. விழுந்தே கிடந்து அவன் அந்த இரண்டாம் வருகையில் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ள முடியாது. நம்ம விழுந்து கிடப்பதற்கு அழைக்கப்படலை, இல்லையா? எழுந்து நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். மான்களின் கால்களை போல் ஆக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இல்லை, எழுந்து நிமிர்ந்து நடந்து ஓட பண்ணுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். சகோதரி அழுதுகிட்டே இருக்கிற தன்னுடைய சகோதரன் இறந்து போனா அப்படின்னு சொல்லி உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறான். ஆண்டவர் வந்துட்டார். பிந்தி தான் வந்தாருங்க. ஏன்? கர்த்தருடைய நாம மகிமைப்படும் முடியாய் பிந்தி வந்தார். நல்ல கவனிங்களேன். லாசருடைய அந்த இறப்பு செய்தி இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடியே தெரியும். அவன் சுகம் இல்லாமல் இருக்கான், அவன் மரித்து போவான், எல்லாம் தெரியும். அவன் சுகவீனமாக இருக்கிறான், மறிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறான் அப்படிங்கிற செய்தி யாருக்கு இயேசு கிறிஸ்துக்கு வந்துட்டு. ஆனால் ஆண்டவர் மீண்டும் அங்கே தங்கி இருக்கிறார். அந்த இடத்துக்கு போகலை. ஏன்? தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் அவர் அங்கே தங்கி இருக்கிறார். அப்போ சில காரியங்களில் நம்ம கேட்குற அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கவில்லை. ஆனால் தேவன் ஆசீர்வாதமான ஒரு முடிவை நமக்கு வைத்திருக்கிறார் என்ற அர்த்தம். ஒருவேளை அந்த காரியம் மரித்து போனதாக காணப்படலாம், ஆனால் நம்முடைய தேவன் உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். மரித்தவர்களுக்கு மாத்திரமல்ல, இல்லையா, மரித்து போனவர்களையும் உயிரோடு எழுப்புகின்ற ஆண்டவர். அவர் சொல்கிறார் பாருங்க, இல்லையா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்னு சொல்கிறார். அவருக்கு தெரியும் தேவனுடைய மகிமை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையா. அவ சொன்னா, ஆமாம் ஆண்டவரே, ஒரு நாளில் எல்லாரும் எழுந்திருப்பாங்களே, அன்றைக்கி அவனும் எழுந்திருப்பான் அப்படி தான் சொன்னான்.
அந்த ஆண்டவருடைய வார்த்தையில் உண்மை இருந்துச்சு. பார்த்துருக்கு போனார், கல்லறை மூடியிருந்த கல்லை புரட்ட சொன்னார். லாசருவை வெளியே வாயிட்டு சொன்னார். லாசரு வெளியே வந்துட்டான். இதுதான் தேவனுடைய வார்த்தை இல்லையா? ஏன் லாசரு, மரியாள், மார்த்தாள் 3 பேரும் இயேசுவுக்கு பிரியமான பிள்ளைகள். இயேசுவுக்கு பிரியமான பிள்ளைகள், இயேசுவோடு கூட இருக்க ஆசைப்பட்ட பிள்ளைகள். இயேசுவோடு கூட நம்ம இருந்தோமானா நம்முடைய ஜெபத்துக்கு எவ்வளோ பெரிய வல்லமை தெரியுமா? உயிரோடு எழுப்பிடுவார். உயிரோடு நம்ம செத்த காரியங்களை எல்லாம், நிறைய காரியங்களில் இவ்வளோ தான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. செத்த காரியங்களை கூட உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் இல்லையா? செத்தவனையே உயிரோடு எழுப்பிய ஆண்டவர் சுகத்தை கொடுக்க மாட்டாரா? சுகத்தை கொடுக்க மாட்டாரா? ஜெபிங்க, நல்லா ஜெபிங்க, மனம் மாறி ஜெபிங்க. ஆண்டவர் நான் இனி பாவம் செய்ய மாட்டேன் அப்படி சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. உமக்கு பிரியமற்ற காரியத்தை ஆண்டவர் நான் இனி செய்ய மாட்டேன் அப்படி சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. நல்லா ஜெபிங்க. ஜெபம் தான் இன்றைக்கி முக்கியமே தான் இல்லையா? உமக்கு பிரியமற்ற காரியத்தை செய்யவே மாட்டாண்டவர், பாவத்தை தொடவே மாட்டாண்டவர், சாத்தனுடைய பக்கம் நான் சேரவே மாட்டாண்டவர், உமக்கு பிரியமான மக்கள் மத்தியில் உட்கார மாட்டேன், அவரோடு கூட பேச மாட்டேன் அப்படி சொல்லி நீங்கள் ஜெபிங்க. ஜெபிக்க 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 தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய தரிசனத்துக்காக வேண்டுங்கள், உங்களுடைய பரிசுத்தத்திற்காக வேண்டுங்கள், நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படியாக வேண்டுங்கள். அவிசுவாசம் நீங்கள் இப்படி செய்யுங்க ஆண்டவரே கேட்குறேன். ஆண்டவரே என்ற அவிசுவாசத்தை நீங்கள் இப்படி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்குறேன். ஆமாம், ஒவ்வொரு ஜெபத்துக்கும் நிறைய நமக்கு மாதிரி இருக்குது. அவிசுவாசம் வந்துட்டால் அதை நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நல்ல கருத்தாக கேளுங்க. ஒவ்வொருவரும் நீங்கள் கேளுங்க. யோவான் 11:25 என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் என்ன செய்வான்? பிழைப்பான். அவருடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை பார்த்தீங்களா? ஒன்றுமே இல்லை, மண்ணுக்குள்ளே போயிட்டான், அப்படி சொன்ன ஒன்று எழுப்பி வந்துட்டான். இதுதான் விசுவாசத்தினுடைய மேன்மை, ஜெபத்தினுடைய மேன்மை. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1 வசனம் இப்படி சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கு. நிச்சயம் எவைகளை குறித்து நம்புகிறோமோ அது நிச்சயமாக நடக்கும். அதுதான் விசுவாசம். எது நடக்காது அப்படின்னு, எது நடக்கணும் என் வாழ்க்கையில் இதுதான் எனக்கு நடக்கணும் அப்படின்னு செய்து கொடுப்பார் அப்படி சொல்லி எவைகளை குறித்து நம்ம விசுவாசிக்கிறோமோ அதுதான் விசுவாசம். தானியேல் ஒரு அடிமையாக ஒரு தேசத்தில் பாபிலோனில் போய் உட்கார்ந்துருக்கான். அடிமையாக உட்கார்ந்துருக்கிறான். ஆனால் அவனுடைய முகக்கிளை எல்லாம் பார்த்தா ராஜவம்சத்தை சேர்ந்தவனா காணப்படுறான். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு இவங்களை என்ன செய்கிறாங்க? நல்ல ஆகாரம் கொடுத்து இவங்களை தேய்ச்சி இல்லையா, வார்த்தைகளை இவங்ககிட்ட கேட்கணும், இவங்களோட கேள்வி கேட்டு இவங்க நல்ல பதவியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டி வந்து வச்சுருக்காங்க இல்லையா. ஒரு நாட்டில் அடிமையாக இருக்கா ஐயா. இப்போ அவனுக்கு ஆகாரம் கொடுக்க போகிறாங்க. இந்த தானியேல் ஒரு தீர்மானம் பண்ணுறான், இந்த ராஜாவுடைய போஜனத்தினால் நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன். எவ்வளோ பெரிய அந்த நம்பிக்கையை பார்த்தீங்களா? விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியாக இருக்கிறது. உறுதி, அதான் உறுதி. நான் சாப்பிட மாட்டேன் தீர்மானம் பண்ணிட்டேன், இந்த சாப்பாட்டினால வரக்கூடிய பலன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணி இல்லையா, அவனை கவனிக்கக்கூடிய அந்த அதிகாரிகிட்ட அவன் சொல்கிறான் இல்லையா. அப்போ எவ்வளோ ஜெபிச்சிருப்பான் பார்த்தீங்கன்னா, இதான் ஜெபம். இந்த உலகத்தில் கரைப்படாமல் வாழ்வதற்கு என்ன தீர்மானம் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு தீர்மானத்தில் கரெக்டாக இருங்க. இந்த உலகத்தில் நான் கரைப்படக்கூடாது. அது ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டால் கொடுப்பார். எவைகளெல்லாம் கேட்குறீங்க ஜெபத்தில், எவைகளை எல்லாம் கேட்கின்றீர்களோ அவைகளையெல்லாம் கொடுப்பாரு. அது பாருங்களேன், நம்ம இன்றைக்கி எவ்வளவு ஆசீர்வாதமான அருமையான ஆகாரத்தெல்லாம் கேட்குறோம், எவ்வளோ பணத்தை கேட்குறோம். இவன் பாருங்களேன், இந்த ராஜாவுடைய போஜனம் எனக்கு வேண்டாம், அதனால் நான் என்னுடைய உடம்பை தீட்டுப்படுத்த மாட்டேன் அப்படி சொல்லி கேட்டுட்டு போய் சொல்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், இப்போ நீ இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு நீ அங்கே பலவீனன்னா போய் நின்னா ராஜா என்னப்பா பண்ணுவார் அப்படின்னு கேட்குறான். என்ன ஒதுக்கிடுவாரப்பா அப்படின்னு சொல்கிறான். 10 நாள் கொடுத்து பாரு அப்படின்னு சொல்கிறான். பாருங்கள், 10 நாள் சாப்பிட்றான். அப்போ எவ்வளோ ஜெபிச்சிருப்பான். இதுதான் போராட்டமான ஜெபம். ஆண்டவருக்கு நான் பிரியமாக வாழ்வது எப்படி? தானியேல் எவ்வளோ பெரிய முடிவு எடுக்கிறான் பார்த்தீங்களா? எப்படி? இது அவனுக்கு ஒரு பெரிய ஜெபமாகவே இருந்துச்சு. அம்மா
இப்போது ராஜ போஜனத்தினாலே போஷிக்கப்பட்டவர்களை காட்டிலும் தானியேல் எப்படிப்பட்டவனாக இருக்கான்? எப்படிப்பட்டவனாக இருக்கான்? சமர்த்தனாக இருக்கிறான். எல்லா காரியங்களும் சமர்த்தம். அவனுடைய முகம் அப்படி பிரைட்டாக இருக்குது. எப்படி அந்த பிரைட்னஸ் இவனுக்குள்ளாக வந்துச்சு? ஜெபம். தேவனை தரிசித்து 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 பண்ணின ஜெபம். நீங்கள் ஜெபத்தில் எவைகளை எல்லாம் கேட்பீங்களோ அவைகளை எல்லாம் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். எப்போ? விசுவாசத்தினாலே. விசுவாசம் நம்பப்படுகிறவர்களும் உறுதியாக இருக்கிறது. அவன் நம்பினான், கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பினான். தேவன் அவனுக்கு கொடுத்தார். ரொம்ப சந்தோஷம் இப்போ அவனுக்கு, இல்லையா? இப்போ அந்த நாள் வருது, அவனை கூட்டுன்னு போகிறாங்க. அவனுக்கு மிகப்பெரிய அவனுக்கு போஸ்டிங் அவனுக்கு கொடுக்கப்படுது. நம்பப்படுகிறவன், காணப்படாதவர்களில் நிச்சயமாக இருக்கிறது. எனக்கு அது வேணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தோடு இருந்தால் அவனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ எவைகளை குறித்து நீங்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒரு தீர்மானத்தோடு காத்திருந்து ஜெபிக்கிறீங்களோ, இல்லையா, அவைகளை தேவன் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த தேசத்தில் ராஜாவுக்கு அடுத்தது இவன் தான், இவன் சொன்னது தான் நடக்கும் அப்படின்ட்டு ஒரு பதவியை அவனுக்கு கொடுத்தாச்சு. தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை, இல்லையா? அப்போ ஜெபத்தில் என்னெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அந்த காரியத்தை நீங்கள் ஆண்டவரோடு கூட பேசுவதற்கு முன்பாக சில தீர்மானங்களை பண்ணுங்க. தானியேலை போல சில தீர்மானங்களை பண்ணுங்க. அவன் நிறைய தீர்மானம் பண்ணியிருக்கான். சில காரியங்களில் அவன் சாத்ராக் மேஷா ஆபேத்நேகோ கூப்பிட்டுக்கிடுவான், அவங்களோட கூட உட்காந்து ஜெபிப்பான். இந்த காரியத்திற்காக ஜெபிங்க அவனு சொல்லுவான். ஜெபம் தான் அவனுடைய வாழ்க்கையில் மேன்மை கொடுத்துச்சு. அடிமையாகி போனவன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய மேன்மை பார்த்தீங்களா? ஜெபம். நல்லா ஜெபிங்க. ஆண்டவர் உங்களை எல்லா காரியங்களிலும் உங்களை உயர்த்துவார். கணவனை உயர்த்துவார், மனைவியை உயர்த்துவார், பிள்ளைகளை உயர்த்துவார், பிற்கால சந்ததிகளை உயர்த்துவார். ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது தெரியுமா? உங்களோடு நிற்பது அல்ல, உங்களோடு நிற்பது ஆசீர்வாதம் அல்ல. உங்களுடைய பிள்ளைகளையும் கடந்து பிற்கால சந்ததியை கடந்து நித்திய காலமாக செல்வது தான் ஆசீர்வாதம். பிளஸட் பீப்புள் நம்மெல்லாம், இல்லையா? நம்மெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்கள். தேவனுக்குள் நாம் கிறிஸ்துவுக்குள் நம்ம பாக்கியவான்களாக இருக்கிறோம். அதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? நிறைய காரியங்களுக்கு நம்ம ஜெபிக்க அழைக்கப்படுகிறோங்க. ஆனால் எப்படி ஜெபிக்கணும்? நம்ம கருத்தாய் ஜெபிக்கணும். 2 நாளாகமத்தில் ஆசாவினுடைய ஜெபம் இருக்குது பார்த்துருங்க. ஆசா ஒரு ராஜா. 2 நாளாகமத்தில் 14ஆம் அதிகாரத்தில் அவன் ஒரு ராஜாவாக இருக்கும்போது ஒரு முறை அவனுக்கு விரோதமாக பக்கத்து தேசத்து ராஜா படையெடுத்து வரான். 10 லட்சம் இராணுவத்தோடு அவன் இராணுவ மக்களோடு படையெடுத்து வரான். இவனுக்கு பயம் கொடுத்து போச்சு. இவனுக்கு ஆண்டவர் நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தான். எப்படி ஜெபிக்காம பாருங்கள். இந்த தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்கு ஆகிலும் பலமற்றவனுக்கு ஆகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். நான் பலவீனானா, நான் பலம் உள்ளவனாக இருந்தாலும் சரிதான், நான் பலனற்றவனாக இருந்தாலும் சரிதான், எதற்கு உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவை, எங்களுக்கு நீர் துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும். ஆமாங்க, உலகத்தில் எந்த மனுஷனும் தேவனுடைய பிள்ளைகளை மேற்கொண்டதே கிடையாது, இல்லையா? அப்போ நம்ம ஜெபிக்கணுமா வேண்டாமா? ஜெபித்தா பாருங்கள், அந்த 10 லட்சம் காலாட்கள் இவனுக்கு கண்டு பயந்து ஓடிட்டாங்க. ஆனால் இவன்கிட்ட இருந்து 5 லட்சம் மக்கள் தான், 5 லட்சம் போர் வீரர்கள் தான். டபுள் மடங்கு இருந்து அவங்க ஓடிட்டாங்க, தோத்துட்டாங்க, விரட்டி அடிக்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நமக்கு விரோதமாக எழும்பும்போது ஆண்டவர் நோக்கி ஜெபிக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். இதுக்கு தேவை என்ன தெரியுமா? விசுவாசம். ஆண்டவர் என்ன செய்வார் அப்படிங்கிற விசுவாசம், அப்படிங்கிற நம்பிக்கை. எசேக்கியா ராஜாவினுடைய அந்த நம்பிக்கை நம்மிடத்திலே காணப்படணும். தானியேலுடைய நம்பிக்கை நம்மிடத்திலே காணப்படணும். தாவீது ராஜாவினுடைய அந்த விசுவாசம் நம்மிடத்திலே காணப்படணும். நம்பிக்கை பெருக 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 வாழ்வில் என்ன இருக்காது தெரியுமா? துக்கமே இருக்காது, சோர்வு இருக்காது, மனத்தளர்வுகள் இருக்காது. காலையில் எழுந்திரிச்சு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நீங்கள் ஆண்டவரை உற்சாகமான ஆவியை தாங்க அப்படின்னு கேளுங்க. ஆமாம், இன்றைக்கி நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறேன், இன்றைக்கி என்னுடைய காரியத்தை நான் எப்படி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் திகைச்சு போய் உட்கார்ந்துருக்கீங்களா? ஆண்டவரே, உற்சாகமான ஆவியனை தாங்கட்டும். பரிசுத்த ஆவியான எனக்குள்ளாக வாங்க, உற்சாகமான ஆவியனை தாங்கட்டும். ஆமாம், உற்சாகத்தில் நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் பாருங்கள், அது 100% ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய தரிசனத்தோடு கூட அந்த காரியத்தை செய்கிறீங்க. இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். கூப்பிடுங்க, அது என்னோடு கூட வாங்க, என்னோடு கூட இருங்க, இந்த காரியங்களை நீங்கள் வழி நடத்துங்கப்பா. நான் இவைகளை செய்யக்கூடிய அந்த திறமையற்றவனாக, புத்தி இல்லாதவனாக காணப்படுகிறேன்,
எனக்கு செய்யுங்கப்பா, என்னோடய பிள்ளைகளுக்கு செய்யுங்க, என் சந்ததிக்கு செய்யுங்கப்பா. சுகம், பலம், ஜீவன் எல்லாம் கொடுங்க ஆண்டவரே. நீங்கள் கேளுங்க, கேட்பவைகளை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். தானியேல் நேபுகாத்நேச்சாருடைய காலத்தில் ஜெபித்து தான் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. எத்தனை ஆண்டுகள் பார்த்துங்க, எத்தனை ராஜாக்கள் காலத்தில் பாருங்கள். கோரேஸ் ராஜா காலம் வரைக்கும் அந்த பாபிலோன் தேசத்தில் தானியேல் 2வது ஸ்தானத்திலேயே இருந்தான். இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். ஆமாம், எப்படிப்பட்ட நிலைமைகள் வந்தாலும் சரிதான், உலகத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட நிலைமைகள் வந்தாலும் ஜெபித்து 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 நம்ம முன்னேறும்படியாய் நம்ம அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு கஷ்டம் உண்டு, கவலைகள் உண்டு, குடும்பத்திலே உண்டு. பார்த்துடுங்க, குடும்பத்தாராலே கவலைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. எல்லாவற்றையும் ஜெபத்தினாலே மேற்கொள்ளும்படியாக நம்ம அழைக்கப்படுகிறோம். ஆமாம், தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் ஜெபத்திலே தரித்திருக்கும்படியாக நம்ம அழைக்கப்படுகிறோம். தாவீது ராஜாவோட வாழ்க்கையில் பாருங்கள், நல்லா சமஸ்த இஸ்ரவேலில் அவன் ராஜாவாக இருக்கிறான். எவ்வளோ ஆசீர்வாதம் ஒரு காரியம் பாருங்கள். சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அவனுக்கு இல்லையா? ராஜ்ய மேன்மை அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. செல்லுகின்ற இடெல்லாம் அவனுக்கு வெற்றி தான். ஆனால் பாருங்கள், குடும்பத்தில் இருக்கிற ஒரே ஒரு பையன் இல்லையா, அப்சலோம், அவனுக்கு விரோதமாக தன்னுடைய கரத்தை உயர்த்துகிறான். தாவீது ராஜா அழுதுகிட்டே ஓடுறான். அவனுடைய மனைவிகள், அவனுடைய பிள்ளைகள் இல்லையா, அவனோடு கூட இருந்த ஜனங்கள் எல்லாரும் அழுது கொண்டே ஓடுகின்றார்கள் என்பதை சொல்கிறான். ஆனால் எப்படி திரும்பி வந்தான் பார்த்தீங்களா? எவ்வளோ சந்தோஷமாக திரும்பி வந்தான். திரும்ப அவனுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருந்துச்சு பார்த்தீங்களா? காரணம் என்ன? ஜெபம். ஜெபத்தினால் மேற்கொள்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஜெபிப்போம். அன்பு நல்ல பரலோக தகப்பனே, கேட்ட சத்தியத்திற்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவரே, ஜெபத்திற்கு இல்லை, ஜெபத்திலே ஆண்டவரே உண்மை தரிசித்து ஜெபிக்க முடியாத காரியத்தை நீர்களுக்கு நடத்தி தர வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துங்க, தரிசனத்தை காண கிருபை செய்யுங்க, கேட்புகளை எல்லாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் நிறைவாய் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென்.